பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே யாக்கோப்பின் கர்த்தூன் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏசாய் என்று சொல்லி ஏமாற்றி அதையும் அடைந்து கொண்டான். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோப்பு தன் தாயோடும் தன் தகப்பனோடும் வாழ முடியாதபடிக்கு ஏசாயினால் அவன் கொல்லப்படுவான் என்று பயந்து அவன் தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி அவன் ஓடிக்கொண்டிருக்கும்போது வனாந்தரத்திலே சூரியன் அஸ்தமித்ததினால் இருள் சூழ்ந்து கொண்டது. அவன் இதுவரைக்கும் தாயோடும் தகப்பனோடும் தன்னுடைய வேலைக்காரர்களோடும் அவன் கூடாரத்திலே வாசம் பண்ணின இந்த யாக்கோப்புக்கு இது ஒரு புது அனுபவமாக காணப்படுகிறது. இப்பொழுது அந்த ராத்திரி அவன் தனிமையாக, சூரியன் அஸ்தமித்து இருளானது சூழ்ந்து கொண்ட அந்த நேரத்திலே தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து செயல்படுத்த முடியாதபடி அங்கே ராத்திரி தங்கும்படியாக அவன் ஒரு எடுத்து அதை தனக்கு தலையணையாக வைத்து கொண்டு அங்கே அவன் உறங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் உறங்கின அந்த இரவு அவன் கண்ட ஒரு சொப்பனத்தை குறித்து நாம் வேதத்திலே இப்படி வாசிக்கிறோம். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகளுமாக இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த ராத்திரி அவன் தனிமையாக உறங்கி கொண்டிருக்கும் போது பரலோகத்தின் தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த சொப்பனத்திலே அவன் ஒரு ஏணியை பார்க்கிறான். இரண்டாவதாக அந்த ஏணியிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் கண்டான். மூன்றாவதாக அந்த ஏணியின் வானத்தின் உச்சியிலே கர்த்தர் நின்றதாக அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தனிமையான சூழ்நிலையில் நான் என் தனிமையை எப்படி கழிப்பேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் தனிமையான வாழ்க்கை வரும்போது தேவன் உங்களை சந்திக்கிறவராயிருக்கிறார். சில நேரங்களில் தேவன் நம்மை தனிமைப்படுத்துவதின் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்தி தன்னுடைய தரிசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோப்பின் வாழ்க்கையிலும் அவன் தாயோடும் தகப்பனோடும் அவன் சகோதரனோடு கூடாரத்தில் இருக்கும்போது பரலோகத்தின் தேவனுடைய தரிசனத்தை காண முடியாத அவன் தனிமைப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பரலோகத்தின் தரிசனத்தை கண்டதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களா? முதிர்ந்த வயதிலே தனிமையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? என்னோடு கூட பேசுவதற்கும் என்னோடு கூட உறவாடுவதற்கும் ஆட்கள் இல்லை என்று ஒருவேளை ஏங்கி தவித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. உன் தனிமையை மாற்றுவதற்கு, உன்னை சந்திப்பதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த யாக்கோப்பு அவன் தனிமையாய் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது அவன் கண்ட தரிசனத்திலே முதலாவது ஒரு ஏணியை பார்க்கிறான். இந்த ஏணி பூமியையும் வானத்தையும் தொட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் இந்த பூமியில் அவன் கண்டிராத ஒரு புதிய ஏணியை பார்க்கிறான். உயரத்தை பார்க்கிறான். அது பூமிக்கும் வானத்துக்கும் தொடக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகிறது. ஏணி எதை காட்டுகிறது?
தேவனுடைய ஊழியத்தை காட்டுகிறது. ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? பூமியில் இருக்கிறவர்களை பரலோகத்துக்கு ஏற பண்ணுகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று விதத்தில் நாம் சொல்லும்போது பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியில் வாசம் பண்ணுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் தனிமையில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவனுடைய ஊழியத்தின் தரிசனங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஏணியின் மூலமாக பரலோகத்துக்கு ஏறி போக பண்ணும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஏணி எதை காட்டுகிறது என்றால், பரலோகத்திற்கு கொண்டு போகிற மகிமையான ஒரு ஊழியத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:18 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே ஜனங்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்கள் பாஷையினால் பிரிந்து வாழ்கிறார்கள். தேசத்தினால் அவர்கள் தனித்து வாழப்படுகிறார்கள். ஜாதி என்கிற பெயரினால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி தனிமையாக்கப்பட்டு வாழ்கிறார்கள். படித்தவன் படிக்காதவன் என்ற அந்த படிப்பு நிமித்தமாய் பிரிவினையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் பணக்காரர்கள் என்ற நிலைகள் மாறி இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் ஜனங்கள் தேசத்தினாலும் பாஷையினாலும் ஜாதியினாலும் படிப்பினாலும் ஏழை என்ற பணக்காரன் மூலமாக பல நிலைகளிலே இன்றைக்கு பிரிந்து தனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை, இப்படிப்பட்ட ஜனங்களை ஒப்புரவாக்கும்படியாக அவர்களுடைய பாஷைகள் ஒன்றுமல்ல, தேசம் ஒன்றுமல்ல, ஜாதி ஒன்றுமல்ல, படிப்பு ஒன்றுமல்ல, ஏழை பணக்காரன் ஒன்றுமல்ல, நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஊழியத்தின் மூலமாக நம்மை ஒன்றுபடுத்தும்படி ஆண்டவர் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரிந்து கிடக்கிற மனிதர்களை ஒன்றாக்குகிற ஒரு மகிமையான ஊழியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியருடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே 2 கொரிந்தியர் 5:19 வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகலின் உபதேசத்தில் என்னை ஒப்புவித்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரிந்திருக்கிற ஜனங்களை ஒன்றாக்கி ஒன்றாக்கப்பட்ட அந்த ஜனங்களை ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுத்தும்படியான ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த யாக்கோப்பின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த பரலோகத்திற்கும் இந்த பூமிக்கும் நடுவில் காணப்படுகிற அந்த பெரிய ஏணியின் நோக்கம் என்னவென்றால், ஒப்புரவாக்கப்பட்ட தேவ ஜனங்களை, ஒப்புரவாக்கப்படுத்த உபதேசத்தினால் ஒப்புரவாக்கப்பட்ட தேவ ஜனங்களை அவர்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகும்படியான ஏணியாக இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒன்றை அவன் கவனித்து பார்த்தான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய சபையை நடத்துகிற, தேவனுடைய சபையை கண்காணிக்கிற, தேவனுடைய சபையை பக்தி விருத்திக்குள் நடத்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான் அந்த தூதர்களாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின புஸ்தகம் 1:20 இப்படி வாசிக்கிறோம். 7 சபையின் தூதர்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியருடைய நோக்கம் என்னவென்றால், எப்படியாகிலும் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை இந்த ஊழியத்தின் ஏணியின் மூலமாக பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற தரிசனத்தோடு கூட அந்த ஏணியிலே இணைக்கப்பட்டவர்களாக, ஏணியிலே ஐக்கியப்பட்டவர்களாக, ஊழியத்திலே தன்னை அர்ப்பணித்தவர்களாக, தேவனுடைய சபைக்காக ஜனங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்டதான இந்த மகிமையான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் தான் தூதர்களாக காணப்படுகிறார்கள். மூன்றாவதாக அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நின்று என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய சபையிலே அவர் தலையாக இருக்கிறார். தேவனுடைய சபையிலே அவர் மூலைக்கல்லாக இருக்கிறார். தேவனுடைய சபையிலே அவர் பிரதான ஆசாரியனாய் காணப்படுகிறார்.
ஆம், இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்திற்கும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்திற்கும் அந்த ஏணியில் இணைக்கப்பட்டிருக்கிற ஏறுகிற இறங்குகிற அந்த தூதர்களுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு நின்று அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த பரலோக தரிசனத்தை தான் இந்த யாக்கோப்பு அந்த ராத்திரை கண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் அந்த பரலோக தரிசனத்தை ஆண்டவர் தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தனம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிர்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுவே, நன்றியுடைமை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைக்கு யாக்கோப்பை தனிமைப்படுத்தி அவனுக்கு பரலோக தரிசனங்களை கொடுத்து, நீ தனிமையாய் அல்ல, நீ தனிமையான ஒரு நிலையில் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவனை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தின என் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வசனங்களை கேட்டு தம்முடைய பிள்ளைகள வாழ்க்கையிலே தனிமையை உணர்ந்து வேதனையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யவோ என்னோடு கூட பேசவோ யாருமே இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு ஆறுதல் படுத்தும்படியாக, அவளை தைரியப்படுத்தும்படியாக, அவளை உற்சாகம் அடைய பண்ணும்படியாக இந்த மகிமையான கனமான ஊழியத்தின் மூலமாய் அவர்கள் ஐக்கியமாக்கப்பட்டு அவர்களை பரலோகத்திலே ஆண்டவரை சேர்க்கப்படத்தக்கதாக இந்த வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். வியாதிகளோடும் பலவீனங்களோடும் வறுமை கஷ்டம் தரித்திரமான சூழ்நிலைகளோடும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வதை விட நான் மரிப்பது நல்லது என்று சொல்லி தன் மனதிலே சஞ்சலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நிறைப்பொழுது சந்தியும், அவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும். என்னுடைய கடன் பார பிரச்சனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட யாரெல்லாம் தேவ சமூகத்தில் எனக்காக யாராகிலும் ஜெபிக்க மாட்டார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அவர்களை தொடும் கர்த்தர் ஆசீர்வதியும். பரலோக தரிசனங்களை தந்து அவர்களை உற்சாகமடைய பண்ணும். ஆசீர்வதியும். எல்லா துதி கனமகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். குருடரை கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரை கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வவல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களது வட மாநில ஊழியங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்புத்ரா மாவட்டத்தில் பட்டுவாடா என்கிற கிராமத்தில் எங்களது ஊழியங்கள் நடைபெறுகிறது.